சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு வந்து இதோட 3rd டைம் போயிருக்கோம். நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே வந்து நாங்கள் போய் ரீச் ஆகிடலாம். ஸோ நல்ல ஒரு பிளேஸு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நீங்கள் போகணுன்னு நினச்சாலும் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபால்ஸ்க்கு என்ட்ரன்ஸில் போனாவே நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பார்க் இருக்கும். அது நாங்கள் போகும்போது க்ளோஸ்டாக இருந்தது. ஆனால் நாங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே போனால் ஒரு ட்ரக்கிங் மாதிரி மேலே போயிட்டு நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ரோட்லேயே நம்ம போனோன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தால் அந்த கோனா ஃபால்ஸ், இந்த கைலாச கோனா ஃபால்ஸ் வரும். ஸோ பார்க்கிங்கும் நல்ல வசதியாக தான் இருக்கும். நிறைய வண்டிங்கெலாம் நின்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க நிறைய இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கடை இருக்கும். 2 இடத்துல வந்து நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் போய் குளிச்சுட்டு வரலாம். ஸோ அவங்க வந்து ஹோம்மேட் ஃபுட்டு தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் வந்துட்டு அங்கேயே செஞ்சு கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கோ அன்லிமிட்டெட் சாப்பாடு தான். ஸோ எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ₹1 என்ட்ரன்ஸில் இங்கே வந்துட்டு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறமா முக்கியமாக சொல்லணும், இங்கே ஒரு 2 பாட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்க நல்லா முறுக்கு சுட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. முறுக்கு அதிரசம்லாம் நாங்கள் சாப்பிட்டு இந்த முறுக்கு ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் முறுக்கு சாப்பிட்றதானா தயவுசெய்து வெளியே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. நீங்கள் உள்ளே போய் சாப்பிட போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நிறைய குரங்கு இருக்கும். கையில் இருக்கிறது எப்படி வேணால் பிச்சு கையில் இருக்கிறது எடுத்துரும். ஸோ வந்து சாப்பிட்றதுனா வெளியே சாப்பிட்டு போங்க. ஏன்னா இந்த வாட்டி நாங்கள் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஸ்டெப்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஏறதுக்கு. ஸோ வியூ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் வியூ. ஒரு ஃபேமிலி கிட்ஸோடு போனீங்கன்னா நல்லா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஸோ இது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நாங்கள் போனது வந்துட்டு மே மந்த் எண்டில் போனோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஜனவரியில் போனோம். ஸோ மீடியமாக தண்ணி வந்துச்சு. ஸோ மழை டைமில் தயவுசெய்து போகாதீங்க. மழை டைமில் போனால் நிறைய தண்ணி வரும். ஸோ அது சேஃப் கிடையாது. மீடியமாக தண்ணி வரும்போதே சூப்பராக போய் குளிச்சுட்டு நல்லா டைம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட கூட நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸில் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ எல்லாருமே போய் ட்ரை பண்ணுங்கள். நிறைய கேம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் இந்த டைம் போகும்போது இல்லை, லாஸ்ட் டைம் போகும்போது கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ்லாம் வெளியே வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு நேச்சர் சரவுண்ட் பண்ண ஒரு ஏரியா. ஆக்சுவலி அது வந்து ஆந்திரா பார்டர்கிட்ட இருக்குது இந்த கைலாச கோனா ஃபால்ஸ். ஸோ வீக்கெண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நியர் டு சென்னை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சி கண்டிப்பாக இந்த ஃபால்ஸை நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக சாப்பிட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் விசிட் பண்ணோன்னா போயிட்டு வீக்கெண்ட் டேஸில் ஜாலியாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட விசிட் பண்ணுங்கள்.